ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு முதற்கண் அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சந்தோஷங்களும் இன்று தொடங்கி என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு எல்லோருக்கும் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்று 15/1/2026 விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். வியாழக்கிழமை அருமையான நாள், குருவாரம், விசுவாவசு வருடம், தை பிறந்திருக்கின்றது. இந்த தை பிறந்து உங்கள் அனைவருக்கும் நல்ல காரியங்களுக்கான வழிகள் பிறக்க வேண்டும், இல்லங்களிலே சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:02 இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்று உத்தராயணம் தொடக்கம், தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகின்றது, தை பிறந்திருக்கின்றது. அதனால்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடங்கலாம். அரசு வகையிலே ஆதாயம் பெறுவதற்கான வழிவகைகளுக்கு ஏற்பாடு செய்யலாம். பெரிய மனிதர்களை எல்லாம் சந்திக்கலாம். உயில் எழுதுவதற்கு ஏற்ற நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும், முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:55 வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. இன்றைய திதி இன்று இரவு 9:45 வரை துவாதசி, அதன் பிறகு திரையோதசி. இன்றைய சந்திராட்டமம் அதிகாலை 4:55 வரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் தொடங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஜ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராட்டமும் தொடர்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை இன்றைய நாளிலே அதிகம் உபயோகப்படுத்தாதீர்கள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். செய்கின்ற தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து கோபத்தை குறைத்து கொண்டு மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் நடைபெறும். அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், லாபங்கள் ஏற்படுகின்றன. அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும், பழைய பாக்கிகள் வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அருமையான நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும் என்றாலும் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். வேலையிலே மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்றன. மனம் உற்சாகமாக காணப்படும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தேவைப்படுகின்ற பணம் எல்லோருக்கும் கிடைக்கும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருப்திகரமாக இருக்கும் எல்லா விதத்திலும் இன்றைய நாள் உங்களுக்கு. ஆகவே பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லது ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகின்றன. உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகின்ற நல்ல நாள். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்கின்ற நாள். தொழில் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அருமையான நாள் இது. குருவை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். பணம் பல வகைகளிலே வரும். சிறப்பான நாள். அருமையான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். வேலையிலே நல்ல இடமாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். லாபங்கள் உண்டாகின்றன. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அருமையான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும் என்றாலும் இறை அனுகிரகம் உடன் இருக்கும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி உங்களுடைய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு ஏற்படும். பண இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அதுபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அது விஷயமான முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. தை பிறந்திருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், மதிக்கப்படும். ஒரு சிலருக்கு நிறைய வேலை செய்கின்றோம், மதிப்பில்லையே என்று இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குடும்பத்திலே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அருமையான நாள் இது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எல்லா விதமான வளங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நல்ல நாளாக இருக்கின்றது. தை பிறக்கின்ற இந்த நாளே உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள் கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே தொடர்கின்ற நாட்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். புதிய உறவுகள் எல்லாம் மகிழ்ச்சியை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பொங்கல் திருநாள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சர்க்கரை பொங்கலை போல் உங்களுடைய வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். தை பிறந்திருக்கின்றது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் மாத தர்ப்பணம் செய்ய வேண்டும். மாதம் பிறக்கின்ற அன்று ஷேவ் செய்து கொள்ளக்கூடாது. மாத பிறப்பன்று எப்படி அமாவாசை தர்ப்பணம் செய்கின்றோமோ அதுபோல மாத பிறப்பன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் நடைமுறையிலே இருக்கின்ற அந்த குடும்பத்திலே எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது என்பது நம்முடைய தர்மம் சொல்கின்ற ஐதீகம். கருட புராணம் என்கின்ற ஒரு நூல் இருக்கின்றது. இந்த கருட புராணம் நம்முடைய இல்வாழ்க்கையானது எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக மிக விரிவாக சொல்கின்றது. நம்முடைய இறப்புக்கு பின் நம்முடைய வாழ்க்கை, நாம் செல்கின்ற அந்த பயணத்திலே எதையெல்லாம் நாம் அனுபவிப்போம் என்பதை பற்றியெல்லாம் கருட புராணம் மிக விரிவாக சொல்கின்றது. இந்த கருட புராணத்திலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான விஷயங்களை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அவை என்னவென்றால், தானங்களுடைய சிறப்பை பற்றி இந்த கருட புராணம் மிக விரிவாக சொல்கின்றது. அவை என்னென்ன தானங்கள், என்ன தானம் செய்தால் என்ன நன்மை என்பதை பற்றி. முதலாவது அன்னதானம். அன்னதானம் செய்தால் நாம் விரும்பிய உலகம் இருக்கின்றதல்லவா, அந்த உலகத்திலே ஒரு வருட காலம் நாம் நன்கு சுகமாக இருக்கின்ற ஒரு வரம் கிடைக்கும். அடுத்து கோதானம், பசுவை தானம் செய்தால் அவர்களுக்கும் இப்படிப்பட்ட அருமையான பாக்கியம் கிடைக்கும், நல்ல சந்தோஷங்கள் கிடைக்கும். மறுபிறப்பு மிக செல்வந்தனாக பிறப்பார்கள். அதேபோல் பசுவோடு கன்றும் சேர்த்து தானம் கொடுப்பவர்களுக்கு வைகுண்டத்திலே நிச்சயமாக இடம் உண்டு என சொல்லப்பட்டிருக்கின்றது. குடை தானம் செய்வார்கள். இந்த குடையை தானம் செய்பவர்களுக்கு 1000 ஆண்டு காலம் வருண லோகத்திலே நல்ல ஒரு சுகமான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் தாமிரம், நெய், கட்டில், மெத்தை, பாய், தலையணை இவற்றையெல்லாம் இதிலே எதை தானம் செய்தாலும் சந்திரலோகத்திலே இருந்து அங்கிருக்கின்ற சுகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து வஸ்திரதானம். ஒருவருக்கு ஆடை கொடுப்பது என்பது 10,000 ஆண்டுகள் வாயுலோகத்திலே நமக்கு நல்ல ஒரு சுகமான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இரத்தம், கண், உடல் தானம் கொடுப்பவர்களுக்கு அக்னிலோகத்திலே நல்ல ஒரு இடமும்
அங்கே சுகமாக வாழ்வதற்கான ஆதாரமும் ஏற்படுத்தி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஒரு கோவிலுக்கு யானையை தானமாக கொடுப்பவர்களுக்கு இந்திரனுக்கு சமமான ஆசனத்திலே அவரை அமர வைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் குதிரை, பல்லக்கு இவையெல்லாம் தானம் கொடுப்பவர்களுக்கு 14 இந்திரனுடைய காலம் வரை வருணலோகத்திலே வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு இந்திரனுடைய காலம் என்பது 4,32,000 ஆண்டுகள். கணக்கு போட்டு கொள்ளுங்கள். நந்தவனங்களை ஆலயத்துக்கு அளிப்பவர்களுக்கு ஒரு மன்வந்திர காலம் வாயுலோகத்திலே வாழுகின்ற அற்புதமான வரம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் தானியங்கள், நவரத்னங்கள் இவற்றையெல்லாம் தானம் கொடுப்பவர்களுக்கு மறு ஜென்மத்திலே நல்லதொரு அறிவாளியாகவும் தீர்க்க ஆயுள் கொண்டவராகவும் பிறப்பதற்கு வரம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் எந்த விதமான பயனையும் கருதாமல் தானம் செய்பவர்களுக்கு மரணம் நல்ல ஒரு சௌக்கியமான மரணமும், அதாவது உடல் ரீதியாக துன்பங்களை எல்லாம் ஏற்படுத்தாமல் படுத்தார் காலையிலே எழுந்திருக்கவில்லை என்று சொல்வதை போல் சுகமான மரணம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு சூரியலோகத்திலே வாழுகின்ற ஒரு அருமையான வரம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் தீர்த்த யாத்திரை முறையாக செய்பவர்களுக்கு சத்தியலோகத்திலே வாசம் கிட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி இந்த தானங்களுக்கெல்லாம் மிக விரிவாக அழகாக பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே முறையாக தானங்களை எல்லாம் அளித்து இந்த வாழ்க்கையிலே நாம் வாழுகின்ற காலத்திலே பிறருக்கு உதவியாக இருந்து நாம் நம்முடைய வாழ்வை முடிக்கும்போது நாம் செல்கின்ற மேலுலகத்திலேயும் நமக்கு நல்லதே நடக்கும் என்பது இதன் மூலம் புரிகின்றது. ஆகவே அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வோம், அடுத்தவர்களை கெடுத்து வாழாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்வோம் என இந்த பொங்கல் நன்னாளிலே நாம் எல்லோரும் நம்முடைய மனதிலே ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொள்வோம். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.